கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு நிலை நிறுத்தும் தெய்வம். நல்லா கவனிக்கணும். இந்த நாளில நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு குறித்து கொள்ளுங்க. நிலை நிறுத்தும் தெய்வம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல இன்னைக்கு உண்மையாகவே ஒருவேளை தோல்வியோடு எவ்வளவு முயற்சி எடுத்தோம், எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஆமீன், ஒன்றும் நடைபெறாது இருக்கிற ஒருவேளை அந்த தோல்வியோடு அந்த வாழ்க்கையில ஒருவேளை நீங்க வந்திருப்பீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையின் முடிவில் கர்த்தர் உங்களை தேற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை நிலை நிறுத்தும் தகப்பன். இன்னைக்கு நிலை நிறுத்தும் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களை அவன் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது அவன் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு 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 தாழ்மையான எண்ணம் என்ன அப்படின்னா, சொல்லிக்கிற மாதிரியே என் குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி என் குடும்பம் இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி என் வீடு இல்லை, நான் சொல்லிக்கிற மாதிரி ஆமீன் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்பேற்பட்ட தோல்வி உள்ள உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏமாற்றத்தோடு ஆமீன் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறேங்க, இதை செய்யணும், இதை முடிக்கணும்னு சொல்லி எவ்வளோ நான் பிளான் பண்றேன், அதுக்காக எவ்வளோ செபிக்கிறேன், எவ்வளோ உபவாசம் எடுக்கிறேன், ஆனாலும் அந்த காரியங்கள் என் வாழ்க்கையில நடைபெறல என்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நிலை நிறுத்தும் தகப்பன். இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல உங்க பேச்சை நிறைய பேர் உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு ஐடியா சொல்லணும்னு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, ஒருவேளை அவங்க தப்பான வழியில போகும்போது, அது தவறா ஒரு காரியத்தை செய்யும் போது, நீங்க ஒருவேளை அதுக்கு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லும் போது நீங்க நிறைய பேருடைய வார்த்தை கேட்காம நீங்க நம்முடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். நீ பேசும்போது நீ எல்லாம் என்ன ஆலோசனை சொல்ற, நீ என்ன பேசுற, நீ அமைதியார் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருவேளை நம்முடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை நம்ம வாழ்க்கை நாம இன்னைக்கு அநேக பேரால மறக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இன்னைக்கு உண்மையாகவே இது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அநேக மனுஷரால இன்னைக்கு நிறைய பேர் மறந்து போயிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆமை ரொம்ப ரொம்ப நம்மோடு கூட அன்பா பேசினவங்க, நம்மோடு கூட அதிகமா உறவாடினவங்க, அதிகமா ஆமை சொல்லுவாங்கல்ல, துக்கத்திலும் சந்தோஷத்திலும் என் கூட இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் என்கிட்ட பேசுறதே இல்லைங்க. எங்கூட ஆமை என் நம்பரே, அவங்க போன் நம்பர் கூட வைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ நிறைய பேரால மறக்கப்பட்டிருக்கிற உங்க வாழ்க்கை, ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை குறிச்சு உங்க பேரு ஆமை நிறைய பேருக்கு தெரியாத அளவுக்கு கூட மறந்து போயிருக்கலாம். அந்த உலகம் இன்னைக்கு நம்பின மனுஷன் உங்க பேரை தெரியாத அளவுக்கு மறக்கப்பட்ட வாழ்க்கையா குடும்பம் கூட இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களை நான் நிலை நிறுத்துவேன். எந்த மனுஷன் உங்களை வேணான்னு புறக்கணிச்சுட்டு போனாங்களோ, எந்த மனுஷன் உங்களை மறந்து ஆமென் நீ எல்லாம் அதுக்கு தகுதியானவங்க இல்ல அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம உதாசீனப்படுத்தினாங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நான் அவங்களுக்கு முன்னாடி, நான் அவங்க கண்களுக்கு முன்னாடி உங்களை நிலை நிறுத்தும்படி விரும்புறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி இன்னைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்து வாசிக்கலாம். 121ஆம் சங்கீதத்துல அதனுடைய 3வது வசனம். இன்னைக்கு நம்முடைய வழிகள், இன்னைக்கு இதுவரைக்கும் நம்முடைய வழிகள் தாறுமாறா இருந்திருக்கலாம். நம்முடைய வழிகள் இதுவரைக்கும் ஆமென் எப்படி போறேன்னே தெரியலங்க, நான் எதை நோக்கி போறேன்னே தெரியல, என் வழி நான் எந்த வழியில போறேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நீயா ஒரு யோசனையில ஆமென் சொல்லுவாங்க, மனவோன போக்குல போயிட்டு இருக்கிறேங்க, எங்க போறேன்னு எனக்கு தெரியல, என்னுடைய முடிவு, என்னுடைய நோக்கம், என் டார்கெட் என்னன்னு தெரியல, அப்படியே போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற சொன்னமே வேதம் சொல்லுது 121ஆம் சங்கீதத்துல அதனுடைய 3வது வசனம், உன் காலை தள்ளாட விட்டார். நீங்க கவனிக்கணும், உன் காலை தள்ளாட விட்டான எதை நோக்கி போறேன்னு எனக்கு தெரியலங்க, என் வாழ்க்கையுடைய நோக்கம் என் நோக்கமே இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன், என் டார்கெட்டே இல்லை, என்னுடைய நான் இதை செய்யணும் என்கிற ஒரு எண்ணமே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே சொல்றோம், என் தலையெழுத்துங்க, இதை நான் அனுபவிக்கணும் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை தள்ளாட விட மாட்டேன். 2வது, உன்னை காக்குற தெய்வம் நான் உறங்கவே இல்லை. ஒருவேளை மனுஷன் மறந்து போயிருக்கலாம், நீ ரொம்ப நம்பின, ரொம்ப அவங்க தான் அப்படின்னு நினைத்த அநேக உறவுகள் மறந்து போன உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நான் உன் காலை தள்ளாட விட மாட்டேன். உன் தள்ளாடுதல், நீ எதை குறிச்சு தள்ளாடிட்டு இருக்கிறியோ, எதை குறிச்சு புலம்பிட்டு இருக்கிறியோ, எதை குறிச்சு ஐயோ இது நடக்குமா நடக்காதான ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறியோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் தள்ளாட விட மாட்டேன், உங்களை தள்ளாட விட மாட்டேன்.
ஒருவேளை மனுஷன் உதவி செய்யறேன்னு சொல்லி தள்ளாட விட்டு இருக்கலாம், அல்லது மனுஷன் ரொம்ப மரண தருவாயில் இருக்கும்போது ஒருவேளை மனுஷன் உங்களை விசாரிக்காம கூட போயிருக்கலாம். நான் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் முதல்ல யார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆராதிக்கிற, நம்ம விசுவாசிக்கிற, ரட்சிப்பை கொடுத்திருக்கிற தகப்பன் அவர் யார் என்பதை முதல்ல தெரிஞ்சுங்க. அவர் சொல்றாரு, உன் காலை நான் தள்ளாட விட மாட்டேன், உன் காலை தள்ளாட விட மாட்டேன், உன்னை காக்குற தெய்வம், உன்னை ஒரு நாளும் ஆமே நான் என்ன பண்ண மாட்டேன், உறங்கவே மாட்டேன். அது தொடர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனம் சொல்லுது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். 2வது கீழே ஒரு லைன் சொல்லுது அழகா, வெள்ளத்தினால் ஒருவனும் அவர்களை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேரு ஸ்தோத்திரம், உங்களை நெருக்கின அநேக சத்ருக்களை பார்த்திருக்கலாம். அநேக மனுஷன் உன் குடும்பம் வளரக்கூடாதபடி, நீ நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடாது, அடிக்கடி பலவீனத்தை, அடிக்கடி ஸ்தோத்திரம், அடிக்கடி அவன் குடும்பத்தில் பிரச்சனையை, அடிக்கடி சமாதானத்தை சீர்குலைக்க பண்ணுகிற அநேக மனுஷர்கள் இதுவரைக்கும் உன் குடும்பத்தில் போராடி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி அவர்களுடைய பலன் உங்களை மேற்கொள்வதில்லை. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேரு ஆண்டவரை நம்புறோம், ஆண்டவர் பிள்ளைகள் நினைக்கிறோம், ஆண்டவர் தான் ரட்சகர் இது நினைக்கிறோம். ஆனா இந்த நினைக்கிறதோடு ஆண்டவரை விட்டுறோம். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அது எல்லாருக்குமே அது நமக்கு மனதில் இருக்குது, அதை நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, நாம கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம சொல்ற மாதிரி இருக்குதா அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் கூட ஆண்டவர் விரும்புற மாதிரி இல்லை. ஆண்டவர் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம் கூட இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம எல்லாம் யாரு? ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவரால் தெரிந்து கொண்டப்பட்ட, அல்லது ஆமீன் இந்த கிராமத்தில் அநேக பேர் இருக்க நம்மை மாத்திரம் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் நம்ம சொல்றோம், தைரியமா சொல்றோம். ஆனா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதற்கு ஏதாவது ஒரு வழிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒரு காரியங்கள் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பலன் உன்னை மேற்கொள்ளாம இருக்கும், நான் சொல்றேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அநேக வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். ஒரு குழாவில தண்ணி பிடிக்கும் போது அதுக்கான பாத்திரம் வாய்ப்பகுதி மேல இருந்தா மாத்திரம்தான் அதோட தண்ணி உள்ள போகும், நிரம்பும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதற்கேற்ற பாத்திரவாங்களா இல்லாம, இன்னைக்கு ஒரு பாத்திரத்தை கவுத்து வச்சா எப்படி தண்ணி சதறி போகுமோ, இன்னைக்கு அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் சதறி அநேக பேர் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா நாம பிரயாசப்படுகிற, ஜெபிக்கிற, வாஞ்சிக்கிற நம்மால அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியல. இன்னைக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற அதே ஆசீர்வாதம், நாம் எதிர்பார்க்கிற அதே தேவை இன்னைக்கு மற்ற மனுஷர்கள் பக்கத்துல இருக்கிறோம் பெற்றுக்கொள்றாங்க. ஆனா நம்மால பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? இந்த பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமானாய் நம்மால இல்லவே இல்லை. அதை சுதந்திரிக்கிற பிள்ளைகளா நாம ஒருபோதும் வாழவே இல்லை. ஆனா நாமெல்லாம் யாரு அப்படின்னா, அவன் கிறிஸ்தவர்கள். நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய அனுபவம் ஞாயிற்றுக்கிழமையோடு ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எடுக்கிறோமே தவிர, இடைப்பட்ட நாட்களில வேதத்தை படிக்கிற பிள்ளைங்க, வேதத்தை நேசிக்கிற பிள்ளைங்க, அதுதான் வார்த்தை சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இடைப்பட்ட நாட்களில் எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா, வேதத்தை வாசிப்பது கிடையாது. ஆனா உலகத்திற்குரிய காரியம் எல்லாவற்றையும் பர்ஃபெக்டா பண்றோம். ஒரு கம்பெனியில் எதை எதிர்பார்க்கறாங்களோ அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா பண்றோம். ஒரு ஸ்கூல்ல எது மாணவர்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கறோம் அதெல்லாம் சரியா பண்றோம். ஏன் பண்ணல அப்படின்னா நம்ம அடிப்பாங்க ஸ்கூல்ல, இல்ல நமக்கு பனிஷ்மெண்ட் பண்ண கொடுப்பாங்க. அதே காலேஜ்ல காலேஜ்ல என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதற்கேற்ற பர்ஃபெக்ட் நம்ம கிட்ட இருக்குது. ஏன் அது ஃபைன் பண்ணுவாங்க. இவை எல்லா உலகத்திற்குரிய காரியங்களில பர்ஃபெக்ட்டா இருக்கிறோம். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு பர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இதனாலதான் எத்தனை வாக்குதத்தை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பலிப்பதே கிடையாது. எத்தனை கர்த்தருடைய வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சபையில பேசினாலும் கேட்டாலும் ஏன் நமக்குள்ள கிரியை செய்யல அப்படின்னா,
இதை பார்ப்பதோடு, நீ ஒருவேளை இந்த யூடியூப்ல பாக்குறோம் அப்படின்னா இதை பார்ப்பதோடு அப்படி விட்டுக்கூடாது. கர்த்தருக்குரிய பிள்ளைகள் சொல்வதற்கு ஏதாவது ஒரு வழி நம்ம கிட்ட சரியா இல்லைங்க, நான் ரட்சிக்கப்பட்ட முதற்கொண்டு ஆண்டவனை தெரிந்து கொண்டது முதல், ஆண்டவனை அழைத்தது முதல் இதை சரியான பண்ணிட்டு இருக்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் சொல்ல முடியல. ஆனா நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவனோ அவங்களுடைய பலத்தினால உங்களை மேற்கொள்வது இல்லை. ஆனா ஏன் மேற்கொள்றாங்க? ஏன் சத்துருமை போராடுறான்? ஏன் சூனிய மந்திர நமக்குள்ள கிரியை செய்த அப்படின்னா நாம அதற்கேற்ற பாத்திரவான்களா இல்லாததுனால. ரொம்ப பிசாசு சத்துரு நம்மை போராடுவதற்கு ரொம்ப ஸ்டைன் பண்ண தேவையில்லை. சாதாரணமா அவன் சொன்ன போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அப்பேற்பட்ட பரிசுத்தம் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. சும்மா சின்ன 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 விஷயங்களை கூட பிசாசான வாழ்க்கை சொன்னா நடக்குது. ஏன்? சின்ன விசுவாசம், சின்ன நம்பிக்கை, சின்ன பரிசுத்தம், கொஞ்சம் பக்தி இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லவே இல்லை. ஆண்டவரை தேடுவது இன்னைக்கு கடமைக்காக வச்சிருக்கிறோம். இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது சங்கீதம் 4:3 நினைக்கிற பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்றாரு. அவங்க கூப்பிடும் போதுதான் அந்த சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? வாசிங்க சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. இப்ப நம்ம எல்லாம் தெரிஞ்சிட்டாரு. அடுத்தது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் கேட்பார். ஏன் இன்னைக்கு நிறைய பேரோட ஜெபம் கேட்கப்படல? ரொம்ப பிரயாசப்படுறோம், ரொம்ப அழுது 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 ஆண்டவர் அண்ணாளுக்கு பதில கொடுத்தீங்களே, ஆகாருடைய சத்தத்தை கேட்டீங்களே, ஜெபிக்கிறோம். ஏன் பதில் வரல அப்படின்னா அங்க அங்க நமக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா பக்தி இல்லை. பக்தி இல்ல. அது கீழே சொல்லுது, நான் ஆண்டவர் கூப்பிடும் போது, யார் கூப்பிடும் போது? பக்தியா இருக்கிற பிள்ளைகள் கூப்பிடும் போதுதான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறார். இன்னைக்கு சபையே, நான் எவ்வளோ ஆண்டவர் கூப்பிட்டுட்டுங்க, எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், ஆனா ஆண்டவர் கேட்கவே மாட்டேன்றாருன்ற. ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஏசாயா 59:1 நினைக்கிறேன், அவர் நம்மை விடுவிக்க கூடாதபடி, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன பண்ணல, குறுகி போகல. அவர் ரட்சிக்கிற தெய்வம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு புரியும், எல்லாம் ஓகே. ஏன் அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையில பலிக்கல அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பக்தி குறைஞ்சு போயிடுச்சு. வெளிப்படுத்தல் 3:2 வாசிங்க. ஆமை ஸ்தோத்திரம். நீ பொறுமையா இருக்கிறது, எல்லாவற்றையும் சகிக்கிறது, அந்த வார்த்தை வாசிங்க பார்க்கல. வெளிப்படுத்தல் 2:3 நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிவேன். ஆனாலும் சபையே, உனக்கு குறைவு இருக்குது. ஆனாலும் எதுல உனக்கு பெருக்கு வரணுமோ, எதுல நீ வளர்ச்சி அடையணுமோ, எதுல நீ எழுமணுமோ அவைகளை நீ எழுமல. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, ஆமை எனக்கு ஆசீர்வாதத்தை தாரும், எனக்கு பெருக்கத்தை தாரும், எனக்கு இப்படி வேணும், எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், ஆசீர்வாதம் எல்லாம் ஓகே. ஆனா யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னா, நான் பக்தியா இருந்தாதான் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பார். அப்ப ஆண்டவர், நீ அரகுற, அதுதான் அடிக்கடி சொல்ற, அரகுற பரிசுத்தம், அரகுற பக்தி, இவெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இங்க சொல்லுது, நீ சகித்து கொண்டிருக்கிறதையோ பொறுமையா இருக்கிறதையோ என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல். அடுத்த வார்த்தை சொல்லுது, பிரயாசப்படுகிறதைன்னு அறிஞ்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் குறை இருக்குது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவரே என் குறைய மாற்றுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் குறைய மாற்றும் ஜெபிக்கிறோம், என் பண குறைய மாற்றும் ஜெபிக்கிறோம், என் வருமானத்தின் குறைய மாற்றும் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரே என் பரிசுத்தத்தின் குறைய மாற்றுங்க ஆண்டவரே, என் பக்தியின் குறைய மாற்றுங்க ஆண்டவரே, நான் சாட்சியா ஜீவிக்கிற அந்த குறைய மாற்றுங்க ஆண்டவரே. எங்கெல்லாம் உன் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய இடங்களில உன் நாமத்தை ஆண்டவர் வீணில வழங்க இருக்கணும், அதெல்லாம் இனி செய்யாம என் குறைய மாற்றுங்க ஆண்டவர். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் காலை தள்ளாட விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அநேகருடைய கால் தள்ளாடிட்டு தானே இருக்குது, நிறைய பேருடைய வாழ்க்கை தள்ளாடி தானே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அநேக மனுஷர் இன்னைக்கு நம்ம மேற்கொண்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு நாம நினைக்கிறது நடப்பதே இல்லை, நம்ம சத்துரு என்ன நினைக்கிறானோ அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்குது. எத்தனை பேர் உணர்ந்து கொள்றீங்க எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் கத்துட்ட பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, என்ன தெரிஞ்சு கொண்டாரு, நான் கிறிஸ்தவ இல்ல ஓகே, ஆனா நான் நினைக்கிற ஒண்ணு என் வாழ்க்கையில் நடக்கல. என் வாழ்க்கையில சத்ரு என்ன நினைக்கிறானோ, என்ன விரோதிக்கிறவன் என்ன நினைக்கிறான், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு. இது எத்தனை பேர் உணர்ந்துட்டு இருக்கிற? வேதம் சொல்லுது, நீ ஜெபிக்கிற ஓகே, நீ எல்லாம் ஓகே, ஆனா உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரா என்பதை எத்தனை பேரு அதை உணர்ந்து கொண்டிருக்கிற? அந்த வார்த்தை சொல்லுது, ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினால்
அந்த வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். 1 சாமுவேல் 2:9. பலத்தினால ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில்லை. ஆனா மேற்கொள்றாங்களே. இன்னைக்கு நம்ம ஜபம் என்னவா மாறணும் அப்படின்னா, ஆண்டவரை மேற்கொள்ள கூடாதபடி அந்த பாத்திரமானாய் நம்ம மாற்றோம். சத்துரு என்ன மேற்கொள்ள கூடாதபடி அநேக வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் சொல்றாரு இல்ல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எல்லாம் வாய்க்குது, வாய்க்காம போல வாய்க்குது. ஆனா அதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, நான் கிறிஸ்தவத்துக்குரிய வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா, ஆண்டவர் புரியப்படுகிற வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா. அது ஊழியக்காரனா இருந்தாலும் ஏலியை குறித்து அநேக முறை சொல்லிட்டார். அவங்க பிள்ளை வளர்ப்பதுல சரியில்லை, எத்தனையோ முறை ஏலிகிட்ட ஆண்டவர் வான் பண்றாரு. ஆனா அந்த சத்தத்துக்கெல்லாம் ஏலி எவ்வளவுதான் முயற்சி எடுத்து தன் பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியல. அதனால சாமுவேல் தீர்க்கதரிசி குழந்தையா இருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் அடுத்த நாட்கள் நடக்க போகிற காரியங்களை தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எப்போ இதெல்லாம் நடக்க போது ஏலிகிட்ட போய் சொல்லி. அப்போ நம்ம ஊழியக்காரலா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு புரியுமில்லாத வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்குமானா, நீ எவ்வளவுதான் போராடி ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்பதே கிடையாது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை உண்டாக்குது. இடையே ஒரு கேப். அந்த கேப்பை நீங்க மாற்றுவதற்கு பிரயாசப்படுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் நிலை நிறுத்துவேன். மனுஷருக்கு முன்னாடி நீ ஒண்ணும் இல்லாம போகணும்னு சத்துரு நினைக்கிறான். ஆனா உன்னை வாழ வைக்கணும் ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆனா ஆண்டவர் நினைக்கிற மாதிரி வேதம் சொல்லுது, ஆமென், நான் செடியா உங்க வாழ்க்கையில் இருந்தா நீங்க கொடிகளா இருக்கணும். புரியுதா? ஆண்டவர் தான் உனக்கு முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் வழிகளிலே நடக்கணும். ஆண்டவர் புரியப்படுது, தேவ சித்தம் உன் சித்தமா மாறணும், அவருடைய சிந்தை உன் சிந்தையா மாறணும், ஆண்டவருடைய விருப்பம் உன் விருப்பமா மாறணும். இன்னைக்கு எப்போ ஆண்டவரை அதிகமா பிடிக்கிறோம் அப்படின்னா, எல்லா மனுஷரால முடியாம நம்மால முடியாம கடைசியா தோற்று போய் அவ்வளவுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சபையே இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை நிலை நிறுத்த விரும்புறார். உங்க வாழ்க்கை மனுஷருக்கு முன்னாடி ஏளனம் போட்டு போயிருக்குது, கிண்டல் பண்ற மாதிரி உன் வாழ்க்கை இருக்கு. உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, உன் வேலை, உன் வருமானம், உன் வளர்ச்சி எல்லாம் மற்ற மனுஷர் உங்களை கேலி செய்யற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நிலை நிறுத்துவதற்கு இன்னைக்கு உன்னை சரிபடுத்திக் கொண்டா, உன் வாழ்க்கை இன்னைக்கு விட்டு கொடுத்தா ஆண்டவரால நிலை நிறுத்த முடியும். அதுதான் வேதம் சொல்லுது. 41ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு கூட வைப்பார், அவனை ஆண்டவர் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை சத்துருக்கு கையில தான் இருக்குதுங்க. உன்னை விரோதிக்கிற கையில தான் இருக்குது, உனக்கு விரோதமா எழும்புகிற மனுஷன் கையில தான் இருக்குது. எத்தனை பேரால உண்மையா விசுவாசத்தோடு உறுதியா செய்ய முடியலங்க, என் வாழ்க்கை ஆண்டவர் கரத்தில் இருக்குது சொல்ல முடியுமா? அப்ப ஆண்டவர் கரத்துல உன் வாழ்க்கை இருந்தா நாம நினைக்கிற மாதிரி நடக்கணும். நம்ம வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் இருக்குமானா ஆண்டவர் என்ன விரும்புறாரோ அதுதான் நடக்கணும். ஆண்டவர் விரும்புறதும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல, நாம நினைக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கல. காரணம் என்ன? இன்னைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற பக்தி, ஆண்டவருக்கு ஏற்ற வைராக்கியம், ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லாததுனால இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை சத்ரு கையில ஒப்பு கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்க வாழ்க்கை, அவங்க எண்ணம், அவங்க எல்லாமே ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை பாதுகாத்து உயிரோடு கூட வைப்பேன். அடுத்தது சொல்றாரு, அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய உங்க கேள்வி உங்க வாழ்க்கையில் எழும்புது. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி என்ன? ஏன் அடிக்கடி சத்துரு போராடுற? ஏன் அடிக்கடி எனக்கு மாத்திரம் சூனியம் மந்திரம், எனக்கு மாத்திரம் ஏன் கேள்வி வரலாம்? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நடக்காம போனாலும் கர்த்தர் நம்ம எதுக்காக அழைச்சாரோ அந்த அழைப்புல சரியா நம்ம நிக்கிறோம் என்பதை பார்க்கலாம். எதுக்காக ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்ளுதல நான் அறிந்து கொண்டு அதுல சரியா நான் நிக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த வேதத்தை முழுமையா நீங்க படிச்சிருந்தாலும் ஆண்டவருடைய நீதிமான்களை, தீர்க்கதரிசிகளை, உத்தமமாய் வாழ்ந்த பிள்ளைகளை எத்தனை சறுக்கள் வந்தாலும் அதனுடைய முடிவு கர்த்தர் ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறாரு.
அநேக தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை நம்ம பார்க்கும்போது அவருடைய எல்லா பின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி தானே வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம வருஷம் நம்ம மாசம் எத்தனையோ வருஷத்தை கடந்து வந்துட்டே இருக்கும். ஒரு 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 நிலைமையாக நம்முடைய வாழ்க்கையில மாறி இருக்குதா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கை ஜீரோவா தான் இருக்கணும். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி உணர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதான்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இன்னைக்கு அநேக மனுஷரால மறக்கப்பட்ட வாழ்க்கை திரும்ப உங்களை சீர்படுத்துவதற்கு, திரும்ப உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை ஆண்டவர் கொடுப்பதற்கு இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மையான வாழணும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுங்க. அதுதான் வார்த்தை சொல்லுது. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை சொல்லுது, நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தா ஆண்டவருக்கு உண்மையா இல்ல ஆண்டவரே மாறுறேன், விட்டு கொடுக்கிறேன், இன்னும் சரிப்படுத்திக் கொள்றேன் அப்படின்னு யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ, ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதனுடைய எல்லா ஓட்டைகள் எங்கெல்லாம் மைனஸோ, எங்கெல்லாம் விழுந்து போகிற சூழ்நிலை இருக்குதோ, எதெல்லாம் சத்துரு போராடுகிற அனுபவம் இருக்குதோ, எங்கெல்லாம் பிசாசுடைய லிங்க் இருக்குதோ, அவை எல்லாவற்றையும் அடைத்து அதில் எதெல்லாம் பழுதாய் போனவைகளை திரும்ப சீர்படுத்தி பூர்வ நாட்கள் ஆரம்பத்தில் இருந்தது போல திரும்ப அவங்களை சீர்படுத்தி ஸ்தாபிப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப நாம விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே எதெல்லாம் எனக்கு மைனஸை கொடுக்குதோ, எங்கெல்லாம் நான் எழும்ப முடியாதபடி, நான் பக்தியில வாழக்கூடாதபடி, பரிசுத்தமா வாழக்கூடாதபடி, சாட்சியா நிற்க கூடாதபடி, நீங்க விரும்புகிற வாழ்க்கை வாழக்கூடாதபடி எதெல்லாம் என் வாழ்க்கையில மைனஸா இருக்குதோ ஆண்டு விட்டு ஒப்பு கொடுக்கணும். நீங்க இவைகளை அடைங்க ஆண்டவரே. இவைகள் எல்லாம் திரும்ப அந்த வார்த்தை சொல்லுது, அதனுடைய திறப்புகளை அடைத்து அதில் எதெல்லாம் பழுதா போயிருக்குதோ, எதெல்லாம் குறைவா இருக்குதோ, ஆசீர்வாதத்தின் குறை அல்ல, உங்க பண குறைய நான் சொல்ல, பக்தியின் குறை, ஆவில் எழும்ப வேண்டிய குறை, ஆண்டவருக்காக வாழ வேண்டிய குறை, எல்லா குறைகளும் எதெல்லாம் பழுதா போயிருக்குதோ அதை திரும்ப சீர்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு விட்டு கொடுப்பதில்லை. பவுல் சொல்றாரு, எதெல்லாம் எனக்கு லாபமா இருக்குதோ, எதெல்லாம் எனக்கு வருமானத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குதோ, அவை எல்லாம் ஆண்டவருக்காக நான் நஷ்டம் என்று. எத்தனை பேரு உங்க நீங்க யாரும் கையை தூக்க வேணாம், இதை உணர்ந்து கொண்டா மாத்திரம் போதும். எத்தனை பேர் ஆண்டவருக்காக இதெல்லாம் நான் நஷ்டம்னு விட்டு இருக்கிறேங்க. உலகத்தை, மனுஷனை, உறவுகளை, இதெல்லாம் ஆண்டவருக்காக நஷ்டம் விட்டுருங்க, பேசாம போயிடுங்கன்னு சொல்ல. அவங்க கிட்ட பேசுற நேரம், அவங்க கிட்ட உறவாடுகிற நேரம் அதிகமா ஆண்டவரோடு கூட நீ உறவாடி இருக்கிறியா என்பதை நீ பார்க்கணும். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுப்பது இல்லை. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, விழுந்து போன வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு விட்டுக்கொடு. இதெல்லாம் உனக்கு மைனஸா இருக்குது, இதெல்லாம் இதுதான் நான் சபைக்கு போக கூடாது, இதுதான் இந்த ஒரு காரியம் தான். நான் ஜெபிக்க கூடாது, இந்த ஒரு காரியம் தான். ஆண்டவர் வேதத்தை வாசிக்க கூடாது, இந்த ஒரு காரியம் தான். நான் பக்தியா வாழக்கூடாது, பரிசுத்தமா வாழ இந்த ஒரு காரியம். ஒப்பு கொடுங்க, மாற்று ஆண்டவரே. எத்தனை பேர் ஒரே ஒரு காரியம், எத்தனை பேர் அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையா இருக்கும், எத்தனை பேர் அழைக்கப்பட்ட அழைப்புல உண்மையா என் அழைப்பை நான் காத்திருக்கிறேங்க. எத்தனை பேரால சொல்ல முடியும்? எத்தனை பேரால அதை சொல்ல முடியும்? அந்த வார்த்தை, நான் அழைக்கப்பட்ட அழைப்பை நான் தெரிந்து கொண்டு அந்த அழைப்பில் ஓடிக்கிட்டே இருக்கிறேங்க. என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காம போனாலும் அதில் நான் ஓடிட்டே இருக்கிறேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? இன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லுது, எபிரேயர் 12:12, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி ஆண்டவருக்கு நேரா, ஆண்டவரே வாரும், ஆண்டவரே என் குடும்பத்தில் வாரும், ஆண்டவரே என் சத்தத்தின்படி இறங்கும், என் சத்தம் உங்க செவிகளில் கேட்கப்படுதா, அப்பேற்பட்ட ஜெபமா மாறட்டும். என்ன பக்தி உள்ள சந்ததிகளா, அதை கேட்ட பாத்திரவான்களா எங்களை மாற்ற ஆண்டவர். எத்தனை பேரால ஜெபிக்க முடியும்? இன்னைக்கு கட்டிட பிள்ளைகளே, பக்தி உள்ளவருடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார் அப்படின்னா எத்தனை பேருக்கு அப்பேற்பட்ட பக்தி நமக்குள்ள இருக்குது? எத்தனை பேருக்கு அப்பேற்பட்ட பக்தி ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிற பக்தி எனக்கு இருக்குது சொல்ல முடியுமா? அப்ப பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார்.
இப்போ நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அழைக்கப்பட்ட நம்ம வாழ்க்கையில அந்த பக்தி நமக்குள்ள இருக்குதா அப்படின்னா அந்த பக்தி நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணல? இல்லவே இல்லை. அதுதான் தானியேல் 9:19 வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். அந்த வார்த்தை சொல்லுது, என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமலே வாழ்க்கையில செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று. அப்ப எத்தனை பேரால சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை மன்னி, ஆண்டவரே என்ன இதுக்காக தான் அழைச்சிருக்கிறீங்க, ஆனா அழைப்பை இன்னும் நான் தெரிந்து கொள்ளாம ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இதுக்காக தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வழிகளை இன்னும் நான் சரியா அதுல ஓடாம இன்னும் நான் இருக்கிறேன்னு என்ன மன்னி, ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறோம், எத்தனை பேர் கேட்கிறோம், என்ன மன்னியும் ஆண்டவரே, என் வார்த்தையை கவனியும். நான் செபிக்கிற ஒரு வார்த்தையும் வீணா போக கூடாது, கவனி ஆண்டவரே. அப்ப ஒரு வார்த்தையும் வீணாய் போக கூடாது அப்படின்னா நீ திரும்ப ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் சொல்லுது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 15:17 வசனம். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் நான் சீர்படுத்தி அதை செவ்வையாய் நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த கர்த்தருடைய பிள்ளையே, எவைகளை விழுந்து போயிருக்கிறியோ, ஆவில எழும்ப வேண்டிய நம்முடைய வாழ்க்கை எவைகளை விழுந்து போயிருக்கிறியோ, ஒருவேளை ஜெபத்துல சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை வேதத்தை வாசிக்கிறதுல சோர்ந்து போய் என்னங்க எப்பவும் பாரு ஜெபம் ஜெபம், எப்பவும் பாரு பைபிள் பைபிள், ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் திரும்ப நான் எடுக்கிறேன், திரும்ப எதெல்லாம் பழுதா போயிருக்கிறதோ திரும்ப நான் சீர்படுத்துவதற்கு சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. யோபு எல்லாவற்றையும் இழந்த போது அவர் ஒரே ஒரு வார்த்தை மாத்தி சொல்லி, என்ன ஆண்டவரே, நான் உத்தமமா இருந்ததுக்கு இதுதான் எனக்கு கூலியான்னு கேட்டிருக்கலாம். ஆண்டவரே, எவ்வளோ இந்த தேசத்திலே ஊச்சு தேசத்திலே நான் தான் பக்தி உள்ள மகன், நீயே சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறீங்க, நீங்க தான் பயபக்தி உள்ளவன், பொல்லாப்ப விட்டு விலகு, நீங்க தான் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறீங்க. அப்படி உண்மையா வாழ்ந்த எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த கவலை, ஏன் ஆண்டவர் அந்த கண்ணீர் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் ஒரு நாள் கூட அவர் சொல்லவே இல்லை. ஆனா நீ நிறைய பேர் நம்ம கிட்ட பக்தி இல்லாம இருந்தாலும், நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லாம இருந்தாலும் நாம் ஆண்டவர் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை முறைங்க ஜெபம் பண்றது, எப்ப பாரு ஜெபம், எப்ப பாரு பைபிள், எப்ப பாரு சர்ச்சி. கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது, நம்முடைய தலைமொழி கீழே விடுவது தேவ சித்தம் இல்லாம நம்ம தலைமொழி என்ன பண்ணாதா கீழே. அப்ப உங்க வாழ்க்கையில வருகிற பிரச்சனை கண்டு ஆண்டவர் பரிதவிக்காம இருக்காம இருப்பாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வருகிற எதெல்லாம் உபத்திரவ கண்டு நீங்க மாத்திரம் கண்ணீர் விடல, ஆண்டவரும் கவலைப்படாம இருப்பாரு, இவ்வளவு இருக்கிறாரு. ஆனா ஏன் அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம், அவருடைய நன்மை, அவர் கொடுக்கிற விடுதலை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நமக்கு பிரிவினை உண்டாக்கி வச்சிருக்கிறோம். நல்ல கவனிங்க, நமக்கு பிரிவினை, ஆண்டவருக்கும் நமக்கும் பிரிவினை இருக்கிற வரைக்கும், கேப் இருக்கிற வரைக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றோம் அப்படின்னா, நீங்க ஆண்டவரை கூப்பிடும் போது நிறைய பேருடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் நாட்ரிச்சபல தான் இருக்கிறார், தொடர்பு இல்லைக்கு. ஏன்? நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே ஒரு பிரிவினை. இப்ப நாட்ரிச்சபல ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் எத்தனை முறை போன் பண்ணாலும் ஆண்டவருக்கு போகவே போகாது. அப்ப நீ எத்தனை முறை உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற அக்கிரமங்களை நீ சரி செய்யாம விட்டு கொடுக்காம ஆண்டவரை மன்னியோடு ஒப்புரவாகாம நீ எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட கூப்பிட்டாலும் அந்த சத்தம் ஆண்டவர் கேட்க முடியாது. வேதம் சொல்லுது, மேகத்தினால முடிக்கிறார். நீ சரிப்படுத்தி உங்க வாழ்க்கையை உங்களை சீர்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு விட்டு கொடுங்க. உங்களை சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஆண்டவருக்கு முழுமையான இடம் கொடுங்க. உலகத்துக்கு பாதி ஆண்டவருக்கு இல்ல, அவர் முழுமையா உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே எத்தனை பேரால சொல்ல முடியும்? நீங்க உண்மையாகவே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, எதெல்லாம் அந்த சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நான் கூப்பிடுற ஆண்டவர், நான் சுபிக்கிறேன், எல்லாம் ஓகே, ஆனா நான் பக்தி உள்ளவனா என்னை நானே ஏமாத்திட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? என்னை நானே இன்னைக்கு ஸ்தோத்திரம். அந்த இளையகுமாரன் தகப்பனோடு இருக்கும்போது தகப்பனுடைய அருமை தெரியல.
அவன் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல உயர்ந்த ரகம், நல்ல வஸ்திரம், மோதிரம், அது இது எல்லாமே பூர்த்தியா தான் நடக்குது. ஆனா அது வரைக்கும் அவன் பெரிய மகனுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதே போலதான் இளைய குமாரனுக்கும். அப்ப எல்லாமே பூர்த்தியா இருக்கும்போது தகப்பனுடைய அருமை தெரியல. பண்ணி சாப்பிடுவதற்கு கூட கிடைக்கிற அப்ப நினைக்கிறான் தகப்பனுடைய அருமை. நீங்க நிறைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவனா இல்லை. அவர் ராஜாதி ராஜா. ஆனா நாம நீ நிறைய பேர் கடத்துல இதே போல கண்ணீரான வாழ்க்கையில நான் ஏன் தடையோடு, ஏன் பிரச்சனையோடு, ஏன் பெற்றுக்கொள்ளாம, ஏன் வெட்கப்படுகிற வாழ்க்கையோடு இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. இது ராஜாதி ராஜா தகப்பனை ஆராதிக்கிறோம், ஆனா அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் இல்லைங்க, தவறாம எனக்கு வருதுங்க. நான் ஜெபம் பண்ணா உடனே ஆண்டவர் என் சத்தத்துக்கு பதில கொடுக்கிறார். சொல்லப்படிதான் நீங்க பாக்கியவான்கள். அப்படி உன் சத்தத்துக்கு பதிலே வரல. உன் விண்ணப்பத்தின் சத்தம் எவ்வளவுதான் கூப்பிட்டாலும், தாவீதின் குமாரனே கூப்பிட்டாலும் சத்தம் வரலையா? அப்போ ஆண்டுடைய செவிகள் மந்தமா இல்லை, கேட்கப்படாம இல்லை. நம்ம கூப்பிடுறதுல இன்னைக்கு நம்ம பக்தி உள்ள சந்ததிகளா, கூப்பிடுறதுல நாம சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, மறுபடியும் நான் எடுப்பதற்கு. எத்தனை பேர் உங்க வாழ்க்கை அப்பா கிட்ட கொடுக்க போறேன்? எத்தனை பேருடைய வாழ்க்கை பழுதாய் போயிருக்கிற உங்க குடும்பம், எத்தனை பேருடைய வாழ்க்கை சீர்படாம இருக்கிற உங்க வாழ்க்கை ஆண்டவர் சீர்படுத்துவதுக்கு, ஆண்டவரே என்னை சீர்படுத்தும், என் குடும்பத்தை சீர்படுத்தும். எத்தனை பேர் அப்பா கிட்ட, அப்பாவுடைய கரத்துல ஒப்பு கொடுக்க போறேன்? அந்த வார்த்தை சொல்லுது, நம் மறுபடியும் சீர்படுத்துவதற்கு, நம் மறுபடியும் உங்க வாழ்க்கை எடுப்பிப்பதற்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில உண்மையாகவே எது நடக்காம இருக்குதோ, எது தோல்வியா இருக்குதோ, அவ எல்லாவற்றையும் கர்த்தரால ஜெயமா. இதுதான் வார்த்தை சொல்லுது, குதிரை எதிர்நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரணும், கர்த்தரால வரணும். நீங்க அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் நினைக்கிறேன், ஆண்டவரே என் கடன் பிரச்சனை, என் குடும்ப சூழ்நிலை, என் குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவு, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இவெல்லாம் மாறுவதற்கு நாம் மாற ஆண்டவரே. அந்த பிரச்சனை மாறணும் அப்படின்னா முதல்ல நாம மாறணும். புரியுதுங்களா? உன் குடும்பத்தில் இருக்க சாபம் மாறணும் அப்படின்னா முதல்ல நீங்க மாறணும். அதுதான் 94ஆம் சங்கீதம் 18வது வசனத்துல வாசிக்கிறோம், என் கால் எப்பெல்லாம் சறுக்குதோ, என் குடும்பம் எப்பெல்லாம் விழுதோ, எப்பெல்லாம் விழுந்து போற மாதிரி வருதோ, அப்பெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப அந்த வார்த்தை, நீ உன் சறுக்கலில, உன் பிரச்சனையில அப்பா தாங்குவதற்கு உன் குடும்பம் அப்பா கரத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். என் வாழ்க்கை அப்பா கரத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். அழகா அந்த வார்த்தை சொல்லி, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லுவதெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கு. எத்தனை பேர் கூப்பிடும் போது என் பிரச்சனைக்கு ஆண்டவர் விடுதலை தந்தாருங்க. நான் கூப்பிடும் போது ஆபத்துல, சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தினை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு, நான் எப்பெல்லாம் ஆண்டவர் கூப்பிடுறனோ அப்பெல்லாம் என் சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. எத்தனை பேர் அதில் சொல்ல முடியும்? உன் ஃபெயிலியரான உன் வாழ்க்கை, தோற்று போயிருக்கிற உன் வாழ்க்கை திரும்ப ஆண்டவர் சீர்படுத்துவதற்கு, ஆண்டவர் 12 வருஷத்தின் கூனி ஆண்டவர் என்ன பண்றாரு, நிமிர பண்ற. ஆனா அந்த கூனி எங்க இருக்கிறாங்க அப்படின்னா சபையில தான் இருக்கிறாங்க, சபையில தான் இருக்கிறாங்க. ஆனா அது சபையில வந்தாலும் ஆண்டவர் விடுவிக்க கூடாத பாத்திரம். இதைதான் நான் சொல்லுவேன். ஆண்டவர் வந்தாரு பார்த்து இல்ல, ஆல்ரெடி ஆலயத்தில் தான் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் நாமும் ஆலயத்தில் தான் இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய கூனி, நிமிரக்கூடாத வாழ்க்கை, நிமிரக்கூடாத ஆசீர்வாதம், நிமிரக்கூடாத நல்ல நிலைமை, இது ஊனம் தான். இதை உன் வாழ்க்கையில மாற்றுவதற்கு நீ சபையில் இருந்தா மாத்திரம் போராது, சபைக்கு வந்தா மாத்திரம் போராது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நம்ம வாழணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை, அதுதான் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருடைய ஸ்தோத்திர முடக்கத்தை ஆண்டவர் மாற்றுவதற்கு, இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய இன்னைக்கு மற்றவங்க பார்க்குற மாதிரி வாழாது, பரிசுத்தம் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, சாட்சி மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, ஜெப வாழ்க்கை மற்றவங்க பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, பரலோகம் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு யோபுக்கு, என் தாட்சனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, ஆண்டவர் கொடுக்கணுங்க சர்டிபிகேட். இவன் என் மகள் என்பதை பரலோகம் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஐயோ அவங்க நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அந்த 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 வார்த்தை போதும் நினைக்கிறேன். அவங்க பைபிள் படிக்கிற சத்தம் தெருவுக்கே கேட்கும், வேஸ்ட். இன்னைக்கு நாம எதை செஞ்சாலும்
அது கர்த்தருக்கு பிரயோஜனமானதை கர்த்தர் செய்யும். எது கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்குமோ அதை மாத்திரம் செய்யுங்க. எது நம்மை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. மனுஷர் பார்க்கும்படியான பரிசுத்தம் வாழாது, மனுஷர் பார்க்கும்படியான பக்தி வாழாது, அது வேஸ்ட். நீ 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 ஒருவேளை அவங்க மனுஷன், அவங்க நல்ல பாடுவாங்க, அவங்க நல்ல ஆராதிப்பாங்க, இந்த சர்டிபிகேட் பண்ண பரலோகம் கொண்டு போகாது. அப்போ நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறாரு, உன்னை நிலை நிறுத்த விரும்புறாரு, உங்களை நிலை நிறுத்த விரும்புறேன். அப்போ அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்தில் 2லிருந்து ஒரு 10 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கார வாசல் என்னப்பட்ட ஆலயத்தின் வாசல்ல ஆமென் வாசிங்க. அதுல ஸ்தோத்திரம் 2வது வசனம் 3வது வசனம். தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி ஒவ்வொரு நாளும் அலங்கார வாசல் என்னப்பட்ட வைப்பார். போதும், நீங்க வீட்டுல போயிட்டு வாசித்து பாருங்க, நேரம். அப்ப அலங்கார வாசல் என்பது சபையினுடைய வாசல். சபைக்கு முன்னாடி நிறைய பேர் வருவாங்க, அவங்க போற வரவங்க கிட்ட எல்லாம் வேலை என்ன? பிச்சை கேட்பார். அப்போ அந்த வார்த்தை சொல்லுது, பேதுரு யோவானும் அதே போல ஆலயத்துக்கு போறாங்க. அவர்களிடத்துல மற்ற மனுஷரை போல பிச்சை கேட்கிறாரு. பிச்சை கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்க இடத்துல ஒண்ணும் இல்லை. ஆனா அதுல 6வது வசனம் பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி இன்னைக்கு அதெல்லாம் நடக்கிறாங்க. அது கீழே ஒரே ஒரு வசனம் மாத்திரம் வாசிங்க. அதுல ஸ்தோத்திரம், அதுல 8வது வசனம் வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளோடு கூட தேவாலயத்திற்கு பிரவேசித்தான். அப்போ அதை பார்க்கிற அநேக ஜனங்கள் எல்லாம் கண்டு 10வது வசனத்துல இவன் தான் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன், இவன் தான் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அநேக மனுஷரால உன்னை அற்பமாய் நினைக்கப்படுகிற வாழ்க்கையில மற்றவர்கள் பிரமிக்கத்தக்கதான வாழ்க்கை ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களை வாழ செய்வதற்கு அவர் ரெடி, ஆயத்தம். ஆனா நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கும்? இன்னைக்கு நம்ம நினைப்போம், அது சின்ன வயசுல இருந்தேங்க, அது என் கடன் பிரச்சனை, அது என் சாபம், அது நான் இருக்கிற வரைக்கும் இல்லை. ஆண்டவரால மாற்ற முடியாத எதுவுமே ஆண்டவர்கிட்ட இல்லை. யோபு 26ஆம் அதிகாரம் யோபு 26:12வது வசனத்தை சொல்றாரு, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அவரால் அமர பண்ண முடியும். உன் குடும்பத்துக்கு விரோதமா எது கொந்தளிக்குதோ, எது அவன் அடிக்கடி உன் வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்குது, அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, உன் குடும்ப உறவுக்குள்ள சமாதானமாய் வாழக்கூடாதபடி, சந்தோஷமாய் வாழக்கூடாதபடி எது உங்களுக்கு உன் குடும்பத்துக்கு விரோதமாய் கொந்தளிக்குதோ ஆண்டவரால் அமர பண்ண முடியும். அதே ஸ்ரீசைரில் ஆண்டவர் எல்லா படகுல போயிட்டு இருக்கும்போது பெருங்காற்று, பெருங்கொந்தளிப்பு, ஆண்டவர் எழுந்து காற்றே அமைதலாயிரு, கடலே அமைதலாயிரு சொன்ன உடனே காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தது. உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் கொந்தளிக்கிற எல்லா கொந்தளிப்பும் அவரால் மாற்ற முடியும், அவரால் மாற்ற முடியும். இன்னைக்கு முழுமையா ஆண்டவர் விரும்புகிறாரு, முழுமையா இருதயத்தை எனக்கு தருவான்னு விரும்புகிறார். முழுமையா ஆண்டவருக்கு இருதயத்தை தருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை நிம்மற பண்ண என்னால் முடியும், நான் அவர்களை நிலைநிறுத்த முடியும், அவர்களை மற்றவர்கள் கண்களுக்கு முன்னாடி ஆச்சரியமா, அதாவது சொல்றது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க, எந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவரால் முடியும். நீ நினைக்கிற இது நான் சாகிற வரைக்கும் அது என்னை பின்தொடர்ந்தே வரணும் இல்லை. யோபு 42:2 வாசிக்கும், தேவரே சகலத்தையும் செய்ய. ஆண்டவரை எதிர்பார்க்கிற காரியம் இருதயத்தை எனக்கு தருவியா? உன் இருதயம் எனக்கு முழுமையா. அதான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், வேகமா எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மாத்திரம் பாரு. அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்கு இல்ல, அழைக்கப்பட்ட அழைப்பை மாத்திரம் பாரு.
அதுல அநேக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அடுத்த வார்த்தை, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் பைத்தியமான உங்களை என்னே தெரிஞ்சிருக்கிறார். அவங்க ஞானவான்களாக கூட சொல்லட்டும், அவங்க பெரிய ஆளுன்னு கூட சொல்லட்டும், ஆனா அவங்களை வெட்கப்படுத்துவதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும். இது இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அழைக்கப்பட்ட அழைப்புல சரியா இருந்தா, உன் ட்ராக்கை என்னைக்கும் மாத்தாம அதே ட்ராக்ல ஒரு ட்ரெயின், அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஏத்திட்டு போற ட்ரெயின், ஆமீன், ஒரே ஒரு வீல் மாத்திரம் கொஞ்சம் ஆமீன் தடம் புரண்டுச்சு அப்படின்னா எத்தனையோ பேருடைய வாழ்க்கை என்னவாயிருக்கும், கவலை கிடமா. அப்போ அது அந்த ட்ராக்ல சரியா எவ்வளவு தூரம் வேணா போலாம், எவ்வளவு ஃபாஸ்டா வேணா போலாம். அப்ப ட்ராக் மாறணும்னு நினைக்கும் போது அங்க சில பிரச்சனை வரும், சில போராட்டம் வரும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை மாத்திரம் பாரு. உன் ட்ராக் மாறி இருக்குதா, இல்ல அழைக்கப்பட்ட ட்ராக்ல சரியா ஓட்டுறமா என்பது பாரு. அப்ப அதுதான் வார்த்தை சொல்லுது, நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை. அப்ப அப்பேற்பட்ட நிச்சயம் நமக்குள்ள இதுவரைக்கும் இல்லைங்க. இன்னும் இப்போ ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் அழைக்கப்பட்ட அழைப்பில் சரியா தாங்க ஓடிட்டு இருக்கிறேன். சொல்ல முடியுமா? இன்னைக்கு உன் ட்ராக் மாறாம ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்ட அழைப்பை மாத்திரம் பாரு, அதுல மாத்திரம் ஓடிக்கிட்டே இரு. உன்னை அழைத்தவர் நான், மரண பரியந்த அவரால் நம்மை நடத்த முடியும். அப்ப அழைக்கப்பட்ட அழைப்பு, அந்த அழைப்புல உண்மையா இருப்பதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன தெரிஞ்சிருக்கிறார். அதுல 28வது வசனம் வாசிங்க. 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப உங்களையும் என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது அப்படி இழிவா இருப்பதற்கு இல்லை, அற்பமா எண்ணப்படுவதற்கு இல்லை. இவ எல்லாவற்றையும் ஞானவான்களை, இவங்க சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படியான வாழ்க்கை மாறுவதற்கு முழுமையா ஆண்டவர் தேடிவா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் ஆண்டவனை தேடி வந்தா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், பிரச்சனைக்கு தீர்வு. சும்மா வந்து உட்கார்றதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அதனால வந்த இல்லை, சர்ச்சைக்கு போல பக்கத்திற்கும் கேட்பாங்க, அதனால இல்லை. அந்த உள் உணர்வு உனக்குள்ள இது கர்த்தருக்குரிய நேரம், இது கர்த்தரை தேடுகிற நேரம், இது கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். அந்த உணர்வு உனக்குள்ள இருந்தா அழைக்கப்பட்ட அழைப்பில் சரியா ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் வேலை தானே. அப்போ நீ எதுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறியா, உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கற என்பதை ஆமீன். இன்னைக்கு அதுதான். அதுல 10வது வசனம் வாசிங்க. 10வது வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை, 2 கொரிந்தியர் 9:10 அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வற்றிக்க செய்வார். நிறைய பேருடைய பிரயாசம், நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு எனக்கு நஷ்டமா தான் போகுது. நம்ம நினைக்கிறோம் இதை செஞ்சா நல்ல பெருக்கத்தை பார்க்கலாம், இதை செஞ்சு ஆசீர்வாதமா வாழலாம், இதை செஞ்சா நல்ல நமக்கு ஆமென் வார்த்தை சொல்லுது ஆமென் என்னது வர்த்திக்க இல்ல. நீ எதை செஞ்சாலும் இப்போ 1 கோடி ரூபாய் நமக்கு மாத வருமானம் வச்சுங்க. 1 கோடி ரூபாய் நமக்கு மாத வருமானம் வந்தாலும் நமக்கு செலவு இல்லாம இருந்தாதான் அதை மீதம் எடுத்து வைக்க முடியும். 1 கோடி ரூபாய் நமக்கு வருமானம் வந்தாலும் நமக்கு செலவுகள் இருக்கக்கூடாது. இன்னைக்கு 10,000 ரூபாய் தாங்க வருமானம், பரவாயில்ல, அதுல செலவு இல்லை, வீணான செலவு இல்லை, அதுல மீதம் இருக்கும். அப்ப நீ எதை சம்பாதிக்கிற, எவ்வளவு வாங்குற என்பது ஆமென் ஆண்டவருக்கு பொருட்டல்ல. உன் ஆண்டவர் உன் விதைய என்ன பண்ணணும், பெருக பண்ணணும். உன் விளைச்சலை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணணும், அது ஆண்டவர் தான் செய்யணும். அப்ப ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஆண்டவர் தான் உங்களை வர்த்திக்க பண்ணணும், ஆண்டவர் தான் உங்களை பெருக செய்யும். 10,000 ரூபாய் கூட பரவாயில்ல, 1 லட்சம் ரூபாய் வாங்கினா கூட அவங்க நிம்மதி இல்லை. 10,000 ரூபாய் வாங்குற அநேக பேருக்கு ஆண்டவர் சமாதானத்தை, நிம்மதி கொடுத்திருக்கிறார். அப்ப ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற ஆமென், விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை அளிக்கிற தெய்வத்தை தான் நீங்களும் நான் ஆராதிக்கிறோம். உங்க தேவை சந்திக்கப்பட்டிருக்குதா, எதை எதிர்பார்க்கிறையோ ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. ஏன் ஆண்டவர் பொருட்படுத்தாம இருக்கிற வாழ்க்கையில, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்காது இருக்கிற வாழ்க்கையில ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, சபையே நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற, நம்முடைய அழைப்பு
அழைக்கப்பட்ட அழைப்பு அது உண்மை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், மனுஷன் அல்ல. ஆனா அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவான்களா நீங்களும் நானும் ஓடிட்டு இருக்கிறோமா என்பதை மாத்திரம் யோசித்து சிந்தித்து பார்க்கணும். முடிந்த அளவு எல்லாம் முழங்கால் படிட்டு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவர் நான் தெரிந்திருக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எங்க அழைப்பு உண்மையான அழைப்பு. ஆண்டவரே, இன்னைக்கு அழைப்பு நான் சரியா ஓடிட்டு இருக்கிறேனா? நீ எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கு பிரைஸ் எல்லோ ஹல்லேலூயா 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 எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே அழைப்பு, ஆண்டவரே அந்த அழைப்பு நான் சரியா ஓடணும் என்பதை நீ எத்தனை பேர் உணர்ந்து அப்பா கிட்ட கேட்க போற? பிரைஸ் எல்லோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர் என்னோடுண்டு. திரும்ப அந்த வார்த்தை சொல்லுவோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் இன்னேசர். ஓ என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காண். விசுவாசத்தோடு சபையே, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் ஆமே சந்தோஷம் நான் காணுவே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா நீர் என்னோடு. நான் விசேஷித்தவனா மாறுவதற்கு நீங்க என் கூட வந்தாதான். சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஆமே என்னோடு. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லு. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யார் வராங்களோ இல்லையோ, அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும். இந்த வார்த்தை மாத்திரம் உணர்ந்து திரும்ப சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போதும். ஓ பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது. பாரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத. எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாட முடியும்? என் தேவன் தந்தா நல்ல வாழ்க்கை. சொல்லுங்க சொல்ல திரும்ப. ஆமே என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. மாறாவின் நீரை தேனாக மாற்றோ. அது என்ன கஷ்டப்புகளும் வாழ்க்கையில் இருந்தாலும், அது மாறாத சாபமா, அது தரித்திரமா, அது தோல்வியா, அவை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப சத்தத்தை உயர்த்தி சொல்வோம். மாறாவின் நீரை தேனாக மாற்றோம் என்னேசர் என்னோடு. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். மாறாவின் நீரை தேனாக மாற்றோம் என்னேசர் என்னோடு. என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகம். நம்மை அடைத்த அழைப்பு மங்கி போகிற அபிஷேகம் அல்ல. சொல்லுவோம்.
தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. அன்பான தேவர் என்னோடு வருவார், அது போதும். பக்தியுள்ள வாழ்க்கையில அவர் ஒரு நாள் உங்களை மறப்பதே இல்லை. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அவர் என்னோடு கூட வருகிறவர், அது தோல்வியானாலும் அது ஜெயமுள்ள வாழ்க்கையானாலும் சொல்லுவோம், அன்பான தேவர் என்னோடு வருவார், அது போதும். ஆமே. மாதாவின் நீரை தேனாக இன்னைக்கு விட்டு கொடுக்கிற சபையே, உங்க மாறாவின் கசப்புகளை மாற்ற அவர் ஒரு தெய்வம் இருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசத்தோடு என் கசப்புகள் மாறட்டும், என் கவலைகள் மாறட்டும், என் கண்ணீர் இன்றோடு துடைக்கப்படட்டும். இன்னைக்கு ஆறுதல் சொல்லுகிற தகப்பன், இனி விசாரிக்கிற தகப்பன். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமே நாமே. மாறாவின் நீரை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் மாறாவும் இன்னைக்கு மாறட்டும். சொல்லுவோம், மாறாவின் நீரை. மாறாவின் நீரை இன்றோடு எதெல்லாம் எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதோ எல்லாம் காட்டும், எல்லாம் இன்னைக்கு கடலோ இன்றோடு அடங்கட்டும். ஆமே நாமே நாமே. சொல்லுங்க சொல்லுங்க. ஓ என் தேவர் தந்தாரே நல்ல மங்காத. எத்தனை பேர் விசுவாசத்தோடு மங்காத அபிஷேகம் திரும்ப வாழ்க்கையில என் மேல ஊற்றப்படட்டும். இன்னைக்கு அபிஷேகம் மங்கி போருக்குது ஆண்டவரே, என் ஆவில எதுவுமே வேண்டிய வாழ்க்கை மங்கி போருக்குது ஆண்டவரே. ஆகா என் தேவர் திரும்ப திரும்ப ஊற்றப்படட்டும், திரும்ப ஊற்றப்படட்டும். ஆமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவா. சொல்லுவோம், முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் தேவா. சொல்லுவோம், முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமோ உம்மை உயர்த்துவதே. ஐயா வாழ்க. ஆமே. சொல்லுவோம் நாமோ. திரும்ப சொல்லுவோம், ஐயா வாழ்க. ஆமே நாமே. சொல்லுவோம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க. சொல்லுங்க, வாழ்க. உம் நாமோ வாழ்க. எளிமையான எங்களையே நினைக்கிறவரே, நினைப்பவரே. சொல்லுவோம், எளிமையான எங்களையே. ஆமென். எங்க ஒளிமயமே எதிர்காலமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஆமென் ஆமென். சொல்லுங்க, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ. என் குறைவுகள் மாற நிரப்பும் ஆண்டவரே. எதெல்லாம் குறைவா இருக்குதோ நிரப்பப்படட்டும். எல்லாரும் உந்த நாவியா என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ. உந்த நாவியா என்னை நீரப்போ இயேசு தெய்வமே, இன்று நீரப்போ. உந்த நாவியா என்னை நீரப்போ. நிரப்புங்க ஆண்டவரே. ஆதில் கொண்டிருந்த ரட்சிப்பு, ஆதில் கொண்டிருந்த அபிஷேகம், ஆதில் கொண்டிருந்த பக்தி எங்க சபையில திரும்ப 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 ஒரு ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள முழுமையான பக்தி உள்ள சங்கதிகளா மாற்றுவதற்கு இனி வீணான சிந்தனைகள், வீணான வாழ்க்கை எல்லாம் இன்னைக்கு எதெல்லாம் தடம் பொருள செய்யுதோ, எதெல்லாம் ட்ராக் மாற செய்யுதோ இன்னைக்கு மாறட்டும். இன்னைக்கு எல்லாம் மாறட்டும். இன்னைக்கு திறப்புகள் அடைங்க ஆண்டவரே. இன்னைக்கு வீணான திறப்புகள் என் வாழ்க்கையில் அடைக்கப்படட்டும். பழுதாய் போயிருக்க ஒவ்வொரு திரும்ப சீர்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. திரும்ப சீர்படுத்துங்க ஆண்டவரே. உமக்காக நிலை நிற்க திரும்ப ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஆமே. என்னை நீரப்போ. ஆமே.
நிரப்புங்க ஆண்டவரே. எல்லா கரங்களை தட்டி எல்லாம் பழுதாய் போயிருக்கிற ஒவ்வொன்றும் என் வாழ்க்கையில மாறட்டும் ஆண்டவரே. எது சீர்படாம இருக்கிறோ அவ எல்லாம் திரும்ப 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 என் வாழ்க்கையில சீர்படுவதற்கு இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறையா, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க திரும்ப நிலை நிறுத்துகிற தெய்வம் தான். நான் எப்படி இருந்தா நிலை நிறுத்துவீங்கன்னு பேசியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி நான் நிலை நிறுக்க இதெல்லாம் எனக்கு தவறு இருக்கணும், இதெல்லாம் நான் இழந்து போயிருக்கணும், இதெல்லாம் விட்டு இருக்கணும், திரும்ப நான் எடுப்பிப்பதற்கு பேதுருவ போல திரும்ப 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 எங்களை சீர்படுத்துங்க ஆண்டவரே. மறுதலித்த பேதுருவ திரும்ப எப்படி அதே நிலைமைக்கு அதே லெவல்ல கர்த்தர் வச்சிங்கள, அதே போல எங்களையும் நிலை நிறுத்தும், எங்களையும் உருவாக்கும். நாளுக்கு நாள் பக்தியுள்ள சங்கதிகளை மாற உதவி செய்யும். எங்களை குறித்து உங்க நாம மகிமைப்பட ஆண்டவரே. நாங்க எங்க போனாலும் உங்க நாம மகிமைப்பட வாழ ஆண்டவரே. மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. எதுல நாங்க குறைவா இருக்கிறோமோ, எதுல ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு இருக்கிறோமோ அந்த குறைய நீங்க மாறட்டும், மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு ஸ்தோத்திரம் பேசியிருக்கிற வார்த்தையின்படி என்ன மாற ஒப்பு கொடுக்கிற ஐயா. அந்த பக்தி திரும்ப அதே பக்தியில நான் வளருவதற்கு, அதே ஆவில் எழும்புவதற்கு. இன்னைக்கு வேதத்தை படிப்பது குறைஞ்சி போச்சு, ஜெபிப்பது குறைஞ்சி போச்சு, சாட்சி காத்துக்கொள்வது குறைஞ்சி போச்சு, இன்னைக்கு வாயின் வார்த்தை தாறுமாறா போச்சு. இன்னைக்கு மாறுட்டாண்டவரே, மாறுட்டாண்டவரே, மாறுட்டாண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீ பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி, பேசினுடைய வார்த்தைக்காக நன்றி.